friends and family, welcome to my video. நான் பவித்ரா மேக்கோவர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரியில் எப்படி வந்து மேக்கப் லுக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்து சிடிஎம் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே பேஸ்மெண்ட் இதுதான். ஸோ எனக்குமே மறந்துடாதீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் டாட்ஸ் இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கன்சீலர் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஆக்சுவலி தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மெயினாக நான் அண்டர் ஐயில் தான் போடுறேன். அதே மாதிரி கன்சீலரும் உங்களோட ஸ்கின் டைப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னோட கண்ணத்தில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பிளாக் டாட்ஸ் இருக்கும். கன்சீலர் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணால் கீழே அண்டர் ஐஸ்க்கும் அப்புறம் நோஸ்க்கு இந்த ரெண்டு சைட், அதுக்கப்புறம் லிப்ஸு கீழே, அப்புறம் இந்த கண்ணத்து ஏரியா. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம வந்து ஹைலைட்டடாக இருக்கணும், தனியாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷனோட நம்ம மிக்ஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷனோட ஹைலைட்டரையும் சேர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து ரொம்ப அழகாக காட்டும். அதனால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கையில் வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஆனால் கையிலே வந்து மர்ச் பண்ணிடாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஃபேஸில் வந்து பாதி ஒட்டு பாதி ஒட்டாது, அதே மாதிரி கையிலையும் பாதி ஒட்டாது, அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. அதனால வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைனா வந்து பியூட்டி பிளெண்டர், ஸோ அது பியூட்டி பிளெண்டர் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டர் போட்டோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேண்ட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஒயிட்டாக தெரியுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடரோ இல்லை லூஸ் பவுடரோ வச்சு நீங்கள் வந்து ஃபேஸை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலி அது தெரியாது. சைட் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்னரில் வந்து ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சல இவங்க வந்து மேக்கப் போட்டிருக்காங்க, இவங்க வந்து க்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்னா மறக்காமல், உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஃபேஸில். ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள் ஃபேஸை செட் ஆக. நீங்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபவுண்டேஷன் போட்டாச்சா நெக்ஸ்ட் பவுடர் எடுத்து போடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சில இடத்துல பவுடர் ஒட்டும், சில இடத்துல பவுடர் ஒட்டாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ட்ரை ஆகணும், கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த போட்டிங்கன்னா அது செட் ஆகும். ஈரப்பதமாக இருக்கும் போதே நீங்கள் வந்து லூஸ் பவுடரோ இல்லை காம்பேக்ட் பவுடரோ வந்து போட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூத்து இருக்க மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து பவுடரை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரௌனும் பிளாக்கும் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்பேக்ட் பவுடரா இல்லை வந்து லூஸ் பவுடரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து லூஸ் பவுடர் எடுத்துக்கோங்க தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஈஸியாக உங்கள் ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது காம்பேக்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. சரி ஒன் டைம் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் பவுடர் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. பவுடர் ஃபுல்லாக ஃபேஸில் வந்து போட்டுட்டேன். ஸோ அதை நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் நீட்டாக. ரெண்டு கண்ணுக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ரோஸ் கலர். எனக்கு போட்ட மாதிரி இருக்கணும், ஐஷேடோ இப்போ போடாத மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரோஸ் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லா ட்ரெஸ்க்குமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். எவ்வளோ மெலிசா உங்களால் வந்து ஐக்கு வந்து போட முடியுதோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, ரெண்டு கண்ணுமே பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டாச்சு. கண்ணை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி தான் எல்லா பவுடருமே எல்லா க்ரீமே நம்ம யூஸ் பண்ணுறனால அந்த ஐ பார்த்தீங்கன்னா அந்த ஐஷேட் அந்த முடி பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது, எடுத்து கொடுக்காது. அதனால மஸ்காரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ அதனால் வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐலைனர் லிக்விட்லேயே பார்த்தீங்கன்னா காஜல் போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா லேட் ஆகும், அதே சம்டைம்ஸ் கண்ணுக்குள்ளே போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் டைப் வாங்கிட்டிங்கன்னா லாங் லாஸ்டிக்காக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரே லைனில் நீங்கள் டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கெட்ச் டைப்பில் வந்து காஜல் யூஸ் பண்ண பழகுங்க. அப்புறம் ஸோ லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். குட்டி பொட்டு எடுத்துப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு என் ஃபேஸில் வச்சுட்டு பார்க்க பெரிய பொட்டு மாதிரி தான் தெரியும். அதுக்கு மேலே ஒரு குட்டி ஸ்டோன் மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ வச்சு காட்டுறேன். குட்டி பொட்டு, இதுக்கு மேலே ஒரு டாட். நீங்கள் ஃபேஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் மேக்கப் போடுவீங்களே தவிர உங்களோட நெக் ஏரியா, அதாவது கழுத்தும் உங்கள் இயர்கிட்டையும் வந்து போடவே மறந்துடுவீங்க. கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ரீம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து சிசி க்ரீம் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ டாட்டாக வச்சுட்டேன்னா இப்போ நான் வந்து அதை கவர் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபேஸுக்கும்
உங்க ஃபேஸ்க்கும் உங்க நெக் ஏரியாவுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. நேரம் உட்காந்து என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது மேக்கப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக பார்த்ததுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ், இந்த மேக்கப்போட இந்த சிம்பிள் மேக்கப்போட அவ்வளோ